எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ண முடியும். இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளோட அந்த வீடியோ வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரிலேட்டடாக, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ரிலேட்டடாக அண்ட் இன்னும் மித்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸு கீழே டிஃப்ரெண்ட் ரூல் வச்சு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூ இந்த டெக்ஸ்ட்லாம் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைலைட் வேல்யூ கிரேட்டர் தேன் 40. ஸோ உங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு 40க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ரூலுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுலாம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூலலாம் வந்துட்டு கிரேட்டர் தேன் 40 இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் கொடுங்க. ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுத்தோடனே வந்துட்டு கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரேட்டர் தேன் கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் 40 அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் 40 இருக்கும்போது என்ன கலரில் உங்களுக்கு வந்துட்டு ஹைலைட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கலரா, எல்லோவா, க்ரீனா, இல்லை கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கஸ்டம்னு போனோடனே உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன மாதிரி, டெக்ஸ்ட் என்ன மாதிரி வேணும், ஃபாண்ட் என்ன மாதிரி வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணணும்னு வைக்கிறேன். ஸோ க்ரீன் ஃபில் வித் க்ரீன் டார்க் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதை கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆயிடுச்சுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் வேல்யூ லெஸ் தென் 40 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். இதில் இருக்கிற வேல்யூஸ் லெஸ் தென் 40 இருக்கிறதுனால ஹைலைட் பண்ணணும். ஸோ இப்போ எந்த இதில் வேல்யூஸ் இருக்கோ அதில் அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸுங்கிறதுல போயிட்டு லெஸ் தேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. ஸோ இப்போ வேல்யூ என்ன, லெஸ் தென் 40. ஸோ இப்போ நாங்கள் 40 கிளிக் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இது எல்லோ கலரில் ஃபில் ஆகணும். ஸோ அது வந்துட்டு நான் எல்லோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 40 கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஹைலைட் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் நம்பர் பிட்வீன் 30 to 50. ஸோ சேம் எக்ஸாம்பிள் 30 to 50 இருக்கிற நம்பர் எல்லாமே ஹைலைட் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்துட்டு சேம் அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல்ஸ் பிட்வீன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு 30 அண்ட் இங்கே வந்துட்டு 50 ரெண்டு வேல்யூ கொடுக்கணும் இதுக்கு. ஸோ பிட்வீன் 30 to 40ங்கிறதுனால ரெண்டு நம்பர் கொடுக்கணும். இப்போ வந்து நான் ரெட் கலர்லேயே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 30 to 50 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஹைலைட் வேல்யூ ஈக்குவல் டு 50 அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு அதுக்கும் சேம் எக்ஸாம்பிளே தான். ஸோ அப்போ வந்துட்டு நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு அப்படின்ட்டு இருக்குது. அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஸோ 15 கிளிக் கொடுத்தோன்னே அந்த இடத்துல வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு ரெட் கலரில் நான் ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் ரெட் கலரில் ஹைலைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட் டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் ஆர். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு வெறும் வேல்யூஸ், அதாவது நியூமரிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். இப்போ வந்துட்டு வேர்டிங்ஸ், அதாவது டெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் வந்துட்டு நம்ம இப்போ ஹைலைட் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் இருக்கிறது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேம் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு போயிட்டு டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் ஆர் அப்படிங்கிறத வந்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அதெல்லாம் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ டூப்ளிகேட் வேல்யூங்கிறது சேம் வேல்யூ, அதாவது ஒரே வேல்யூ 2-3 டைம் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஹைலைட் ஆயிருங்க. ஸோ இப்போது நான் இந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடுறேன். சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. ஸோ டூப்ளிகேட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் வேல்யூஸ் என்டர் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் ஆயிரும். ஸோ எது யூனிக்காக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனாலும் ஹைலைட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டூப்ளிகேட்ஸ் மட்டும் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது ரெட் கலர்லேயே இருக்கட்டும். ஸோ அது வந்து நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ 50 மட்டும்தான் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இல்லை, அதாவது சேம் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கிறதுல எனக்கு வந்துட்டு ஹைலைட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் லாஸ்ட் வீக் டேட். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய டேட்ஸ் இருக்குது, வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் டேட் மட்டும் ஹைலைட் பண்ணணும்னா சேம் அந்த வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டேட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு போயிட்டு இங்கே டேட் அக்கரிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீக் மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் அது இல்லாமல் எஸ்டர்டே, டுடே, டுமாரோ டேட்டு அண்ட் லாஸ்ட் வீக், திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துட்டு இதில் எனக்கு வேறு ஏதாச்சும் நான் இப்போ எல்லோ கலர் மாற்றிக்கிறேன். கலர்ஸ் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ கரண்ட் டேட்லேருந்து லாஸ்ட் வீக் டேட் மட்டும் என்னங்கிறத வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹைலைட் ஆகிடுங்க. ஸோ இந்த ஹைலைட்டிங் டூல் ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபார்முலாஸ், நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கேன், அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.